தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, கோவில்களில் நிறைய மரங்கள் இருக்கு, தல விருட்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மரங்களுடைய பயன் என்ன ஐயா? தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான், குறிப்பு அறிய மாட்டாதவன் நல் மரம். நம்ம ஔவையார் நமக்குன்னு கொடுத்த பாட்டியா இது? மரங்களை வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம். இல்லை ஆட்டோ பின்னால் எழுதி வச்சுருக்கிறது. என்னங்க அது ஸ்தல விருட்சங்களை கேட்டால் நீங்கள் அப்படின்னா, ஸ்தல விருட்சங்கள் நேயர்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா கோவில்கள்லேயும் ஸ்தல விருட்சங்கள் ஒரே விருட்சமாக இருப்பது கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 1-2 கோவில்களில் ஒரே விருட்சங்களாக இருக்கும். மிச்ச பிரகாரம் பார்த்திங்கன்னா, இங்கே மகிழ மரம், அங்கே அரச மரம், இங்கே வேப்ப மரம், அங்கே வில்வ மரம். மரங்கள் மாறுபடும். அப்படின்னா அதில் ஏதோ இருக்குது, சூட்சுமம் இருக்கு இல்லையா? ஸ்தல விருட்சங்கள் என்பவைகள் இன்றைக்கி சொல்லிகிட்ருப்போம் இருக்கோமே. இன்னும் சொல்லப்போனால் தமிழில் தமிழ் ஜனத்தில் புலம்பாமல் வேறு எங்கே புலம்புறது? தமிழ் நூல்களில் குறிப்பாக சங்ககால நூல்கள் கொட்டி கிடக்கையா, கொட்டி கிடக்கு. இன்றைக்கி இன்னும் வரைக்கும் அது பக்கத்துலேயே நம்ம போகலை. என்ன பண்ண? சிறுபஞ்ச மூலம்னு ஒரு நூல், நாலடியார்னு உண்டு, திரிகடுகம்னு உண்டு. திரிகடுகம்ங்கிற நூலில் எல்லாம் 3 இருக்கும். நாலடியாரில் 4 தகவல்கள், நல்ல அற்புதமான தகவல்களாக இருக்கும். சிறுபஞ்ச மூலம் ஒவ்வொரு பாட்டிலையும் 5 தகவல் இருக்கும். ஐயோ, 3.25 வரி தான், 5 தகவல்கள் இருக்குன்னாக்க நடுங்கணும். அந்த அளவு தெளிவாக சுருக்கமாக மிகப்பெரிய விஷயத்தை இதுவரைக்கும் கையை வைக்க முடியலையே. சிறுபஞ்சத்து மூலம் பக்கம் கூட போக முடியல இன்னைக்கு, தெரியுதா? அதில் ஒரு பாட்டு, இந்த தகவல் அங்கே வருது. குளம் தொட்டு கோடு பறித்து வழி சீத்து உழுவையலாக்கி பழம்படத்தி இது கிணறு படுத்தி 5 சொல்லியாச்சு. 5 இந்த 5 செய்கிறவன் ஏகும் சொர்க்கத்துக்கு இனிது. இந்த 5 ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருந்தானே அவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சிறுபஞ்ச மூலம் சொல்கிறது. இதெல்லாம் சங்ககால நூல்னு சொல்கிறோம். நம்ம தமிழில் தான் இருக்குது. இந்த மரங்களினுடைய தண்ணீரினுடைய பெருமையை இந்த அளவுக்கு யாரும் சொன்னது கிடையாது. அதை விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? ஆட்டோ பின்னால் மரங்களை வளர்ப்போம், மழை வளவும் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மாநிலத்துக்காரன் கூட தண்ணீர் தரமாட்டாயா? ஏன் கொடுக்கணும் நான் கேட்குறேன். அவன் எதுக்கு ஐயா நமக்கு தண்ணி கொடுக்கணும்? இங்கே மரங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டியாச்சு. மழை கொட்டுது. அந்த கொட்டுற மழை தண்ணியை ஒழுங்காக நாம் சேமிப்பு பண்ணி அதை வச்சுக்கிறதுக்கு வழி இருந்ததெல்லாம் அடைச்சி ஒழிச்சாச்சு. அப்புறம் எதுக்கு அவன் கொடுக்கணும்? நாம் போய் தர்க்கம் பண்ணுறதில் நியாயம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. அப்போ சிறுபஞ்ச மூலம் தமிழ் நூல்கள் பெருமை என்ன பண்ண போகிறோம் வச்சுக்கிட்டு? நாம் கோவில்களில் ஸ்தல விருட்சங்கள் வச்சதனுடைய அடிப்படை உண்மையே அது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றணும். நான் சொல்லலை, நான் இந்த காலத்து இளைய தலைமுறை சொன்னது. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். ஐயா அப்பாடா ஆத்தாடி, எங்கள் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவானா? எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட சொல்கிறீங்கள பார்ப்போம். கொஞ்சம் வெளியூர் போனோம், ஒரு 10 நாள் ஆகும் போல் இருக்குது. அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி போயா பேசாமல் மாட்டாங்க. அடுத்தது மரம் வச்சவங்கிறது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸு. தண்ணீர் ஊற்றுவான் எதிர்காலம்.
ஃப்யூச்சர் டென்ஸு. அப்போ அந்த 2 காலத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சிருக்காங்கன்னா இந்த பழமொழியிலேயே ஏதோ மிரட்டுது ஐயா நம்மளை. எவன் மரங்களை ஒழுங்காக வைத்து நட்டு வளர்த்து கொண்டு வந்தானோ அவன்தான் மரம் வச்சவன். தண்ணி ஊற்றுவான்னா அடுத்த தலைமுறைக்கு அவன்தான் மழையை ஊற்றக்கூடியவன் என்பது பொருள். மரங்களுடைய அவசியம் தெரிஞ்சு போச்சா? சந்தேகம் இல்லையே. இதைத்தான் நமக்கு தெய்வீக நிலையாக ஆக்கி ஆகமங்கள், கோவில்கள் இதெல்லாம் எழுதும் பொழுது அங்கே ஸ்தல விருட்சங்களில் வச்சு அங்கே தேவர்கள் இந்த மரங்களாக வந்து பூஜித்தார்கள். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அங்கே போனால் 4 வேதங்களே மரங்களாக இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள். இந்த மரங்கள் ஏதாவது ஒரு மரமாவது அதனுடைய பலனை அதுங்க அனுபவிக்குதா? ஒரே ஒரு மரம் சொல்ல பார்க்கலாம், உண்டா? அவைகளோ விலங்குகள், பசுமாடு முதலானவைகளோ, பால் அது இது எல்லாத்துலேயும் மக்களுக்காகன்னே அள்ளி கொட்டி கொடுத்து வச்சிருக்கு. ஆனால் நமக்கென்று இல்லை, தனக்குன்னு வாழக்கூடிய ஒரே ஜாதி மனுஷ ஜாதி மட்டும்தான். இவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காகவே லக்ஷ்மி தேவி இந்த மாதிரி வந்து சாவு மோச்சனத்துக்காக பூஜை பண்ணால், வில்வ மரமாக இருந்து பூஜை பண்ணினா, இந்த மாதிரி இந்த தேவர்கள் இப்படி வந்து இந்த இதுக்காக வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இந்த மரமாக இருந்து பூஜை பண்ணாங்க. இந்த ஊரில் வேதங்களே வந்து அங்கே மரங்களாக இருந்து, காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்னு சொன்னேன் அங்கே. அப்போ என்ன அர்த்தம்? வேதம் விதித்த வழிப்படி நாம் நடக்கக்கூடிய காலம் வரையில் வேதத்துக்கு ஒன்றும் லாபம் இல்லை. இதில் நமக்காக எப்படி அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அந்த வேதத்தில் மாமரங்கிறோம், அப்படியே அந்த கனிகளையும் காய்களையும் நமக்காக கொட்டி கொடுக்கின்றனவோ அப்படி நமக்கு வழி காண்பிப்பதற்காகவே வந்தவைகள் ஸ்தல விருட்சங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மரங்கள். இதை இப்போ மெல்ல இப்போ கொஞ்சம் இது வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த ஸ்தல விருட்சங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம், இந்த மரங்களை நீங்கள் வளர்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் விரும்பினீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு பத்திரிகைகளிலும் யூடியூப் அதுலேயும் வருது. ஆகவே ஸ்தல விருட்சங்கள் என்பவைகள் தவிர்க்க கூடாதவை, தவிர்க்க இயலாதவை. ஸ்தல விருட்சங்களுடைய முக்கியத்துவம், ஸ்தல விருட்சங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு வழி காண்பிப்பதற்காகவே வந்தவைகள். மரங்களோட சிறப்பை குறித்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க ஐயா. ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம். இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.